ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து அமாவாசைக்கு தான் சமைச்சிட்ருக்கேன். என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வடைக்கு வந்து காலையிலே உளுந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பருப்பு பருப்பும் காலையிலே ஊற வச்சுட்டேன். ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் வந்து பருப்பு வந்து வேக வைக்கணும். அதுக்கு வந்து இதோடு வந்து நான் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் சீரகம், மஞ்சள், அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு பருப்பு வந்து வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டேன். காய்கறி எல்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு இதில் நம்ம 2-3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பை. இந்த வெங்காயம் வந்து அவரைக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க தொக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் சாம்பார் தாளிக்கிறதுக்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன். தக்காளி வந்து அவரைக்காய் தொக்குக்கு, அப்புறம் வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 2 வாழைக்காய் வந்து வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்கைக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி. கத்திரிக்காய் வந்து சாம்பார் வைக்கும்போது கட் பண்ணி போட்டுக்கலாம். முன்னாடியே கட் பண்ணி வச்சா கருப்பாயிடும். அதனால் அந்த சமயத்தில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வடைக்கு பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ சமைக்கலாம். ஒன்று பார்க்கலாம் வாங்க. சமைக்கும்போது பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு அவரைக்காய் தொக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு போட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நினைக்கிறேன். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்த உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். கொஞ்சோண்டு இது வந்து வெங்காயம் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வச்சுட்டு மிச்சத்தை வந்து இதில் சேர்த்துறேன். நல்லா வதக்கலாம். பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் இது தக்காளி சேர்த்துட்டு வாழைக்காய் சேர்க்கலாம். வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வதங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப கம்மியாக சேர்க்க, நிறைய சேர்த்தா புளிக்கும். அதனால் வந்து நான் உனக்கு ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்து சேர்க்குறேன். தக்காளி வந்து குழையட்டும். மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர வரல நல்லா கொஞ்சம் வதக்கலாம். சரிங்க. தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து அவரைக்காய் சேர்த்தலாம். அவரைக்காய் சேர்த்து நல்லா வதக்கலாம் அவரைக்காவை. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வதங்கினோன்னு, அவரைக்காய் நல்லா வதங்கினோன்னு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்தா இது குழம்பு மிளகாத்தூள் தான், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா சேர்த்து இந்த மிளகாத்தூளும் அந்த கூட சேர்ந்து அப்படியே நல்லா வதங்கணும். அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லு வந்து நல்லா அப்படியே வதங்கி வரணும். ஸ்மெல்லு நல்லா பச்சை வாசனை போகிறவரில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வெந்த உடனே நல்லா சேர்ந்து வந்துடும். நல்லா எண்ணெய் காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எண்ணெய் கத்திரிக்காய்லாம் செஞ்சால் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாம்பாரோடு சாப்பிட்றதுலாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆயிடுச்சு. மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிடலாம். அது காய்க்கு வேகிற அளவுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணுமோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் ஊற்றுறேன். நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்து இந்த காய் வெந்து
சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். அது இருக்கட்டும், அது வெஜிடேஷன். இப்போ சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும், சூடாகட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கடுகு போடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சீரகம், காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து இதில் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிடலாம். வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் ஏற்கனவே பெருங்காயம் பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து வெங்காயம் வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். இது வந்து சாம்பாருக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரு வதக்கிட்டு அப்படியே நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன காய்கறி போட போகிறோமோ அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. முருங்கைக்காய் கத்திரிக்காய் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். உப்பு போட்டது இது கூட உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் இதுலேயே பாதி வெந்தம் அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கணும். இது அப்படியே முருங்கைக்காய் கத்திரிக்காயோட கலரெல்லாம் அப்படியே மாறும். அது வந்து நம்ம பொறுமையாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வாழைக்காய் வந்து வறுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன். எடுத்து தோல் சீவிட்டேன். ரொம்ப சீவில் கொஞ்சம் மேலோட்டமாக எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தின்னா போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் திக்காக இருக்குன்னா நீங்கள் திக்காக அதை கட் பண்ணுறதெல்லாம் நம்ம விருப்பம் தான். எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதை கலந்துட்டு நல்லா நம்ம வந்து வாழைக்காய் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் தண்ணி போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி பூசிடலாம். நம்ம மீன் வறுக்கிற மாதிரி மசாலா போட்டு ஊற வச்சு மீன் வறுப்போம் இல்லைங்களா, அதே ஸ்டைல் தான் வாழைக்காய். வாழைக்காய் எல்லாத்துலேயும் பாருங்கள் இது மசாலா தடவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வறுக்க வேண்டியது தான். இது அவரைக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இது தயிர் சாதத்துக்கு, ரச சாதம், சாம்பாருக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னது அது வந்துடும். இது ஒரு சாம்பாருக்கு காயெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வெங்காயமும் பாருங்கள் நம்ம எப்படி பச்சையாக தான் போட்டோம் இல்லைங்களா, ரொம்ப வதக்கல. ஆனால் அது கூட சேர்ந்து காயோட வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இதில் வந்து சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பழம் மிளகாத்தூள். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்காங்க. இது போட்டு இது நல்லா கொஞ்சம் அப்படியே எல்லாம் சேர்ந்து வரட்டும் காயோட. நான் வந்து பருப்பு வெந்துடுச்சு, எடுத்து இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பருப்பு தண்ணி வந்து இது சேர்த்து இந்த காயை வேக விட்டுடலாம். வேக வச்சுட்டு காய் நல்லா வெந்த பிறகு நம்ம அந்த பருப்பை வந்து ஒரே ஒரு கடைஞ்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி ஒரு கொதி விட்டு இறக்கணும். அவ்வளோதான். இதுலேயே பாருங்கள் அப்படியே சிம்மில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த மிளகாத்தூளும் நல்லா ஃப்ரை ஆகிடுது கூடவே காயோடு சேர்ந்து. பருப்பு ஏற்கனவே எடுத்து இறக்கி வச்சுட்டேன் நான். வெந்துச்சு பருப்பு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்,
இதை வந்து இந்த தண்ணி அப்படியே அந்த குழம்புல சேர்த்துடலாம். அந்த பருப்பு தண்ணி வந்து காய் வதக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துடலாம். ஒரு வைக்கிறேன் தண்ணி வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா அந்த காய் வெந்த உடனே அந்த பருப்பு அப்படியே கடைஞ்சி நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு தாளிச்சு இல்லைங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், வாழைக்காய் வந்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு தவா வச்சுட்டேன். இப்போது எண்ணெய் ஊற்ற போகிறேன். இது வந்து நான் வந்து வாழைக்காய் வந்து மீன் வறுப்போம் இல்லையா, ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறம் நான் வைக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. வாழைக்காய் ஒன்று ஒன்றா வச்சுருவோம். வாழைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்துடும். நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். வாழைக்காய் வந்து நம்ம இப்போ திருப்பி விடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விடலாம். சாம்பார் பாருங்க நல்லா சுண்டிடுச்சு, காயும் வெந்துடுச்சு. நல்லா முருங்கைக்காய் பாருங்க நல்லா வெந்துடுச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை ஜஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணாலே போதும். மத்து வச்சுலாம் சட்டியில் போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. கரண்டிலே இப்படி பண்ணாலே நல்லா குழஞ்சிரும். இது இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் இதுவும் என்னது விஸ்க் வச்சுருந்தா கூட அந்த விஸ்க் வச்சு கூட நீங்கள் அப்படியே கலந்துக்கலாம். இது அப்படியே குழஞ்சிரும் நல்லா. பருப்பு வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வர விடலாம். கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். குக்கர்லேயே கொஞ்சம் பருப்பு இருந்தது இல்லைங்களா, அதையும் சேர்த்து அப்படியே கழுவி இதில் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு கொதி விட சாம்பார் நல்லா கொதித்து வரட்டும். நான் வந்து இதில் புளி ஊற்ற மாட்டேன், ஏன்னா தக்காளி சேர்த்துப்பேன் கொஞ்சம் அதிகமாக. அதனால் வந்து நான் புளி சேர்க்க மாட்டேன் சாம்பாரில். புளி சேர்த்தா அவ்வளோ பிடிக்காது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும், ஏன்னா ரொம்ப புளிக்குதுன்னுவாங்க. அதனால் நான் வந்து தக்காளி வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருவேன். இப்போ இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்த ஒரு கொதி வரட்டும், வந்தோடனே கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. வாழைக்காய் எடுத்துடலாமா? வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் எடுத்துடலாம். ஒரு வெந்ததை மட்டும் எடுத்துட்டு கொஞ்சம் நடுவில் தள்ளி விட்டுடலாம். மிச்சத்தெல்லாம் இதெல்லாம் வெந்து ஃப்ரை ஆகிடுச்சு இல்லைங்க, இதெல்லாம் எடுத்துடலாம். மிச்சத்தெல்லாம் ஓகே. இதெல்லாம் நடுவில் வச்சிடலாம். வேகட்டும். கொஞ்சம் ஓரத்தில் இருந்ததில்ல, இதெல்லாம் கொஞ்சம் வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வடை செய்யணும். வடைக்கு மாவு அரைக்கணும். ஓகே. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், எடுத்துடலாம். வாழைக்காய் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து சாம்பார் கொதிச்சிச்சுல, கருவேப்பிலை போட்டுடலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரே கலந்துட்டு நிறுத்திடலாம். சாம்பாரையும் ஸ்டவ் நிறுத்திடலாம். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோன்னா, இது வரையிலும் அவரைக்காய் தூக்கு பண்ணியாச்சு, வாழைக்காய் வறுத்தாச்சு, சாதம் வடித்து வச்சுட்டேன், சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கப்புறம் கடைசியாக காட்டுறேன் என்னென்ன சமைச்சேன்றதை. இப்போ சொல்லிவிட்டேன் ஒரு முறை. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, வடைக்கு மாவு வச்சு வடை செஞ்சுட்டு பாயாசம் செய்யலான் இருக்கேன். ரசம் வைக்கலான்றது, ரசம் வேணான்ட்டாங்க, அதுக்கு பதில் தயிர் யூஸ் பண்ணிக்கலான்ட்டாங்க. அதனால் நான் வந்து ரசம் வைக்கல. அடுத்து வந்து வடையும் நம்ம பாயாசமும் பண்ணிடலாம். அவ்வளோதான். சாம்பார் ரெடி. சாம்பார் நிறுத்திட்டேன், ஸ்டவ் நிறுத்திட்டேன். இப்போ வந்து வடைக்கு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் ஊற்றி விட்டுறேன். ஊற்றினா கொஞ்சம் அது சூடாகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து வடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். வடை வந்து நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிடுவோம். மிக்ஸிலே அரைச்சிடுவோம் மாவு வடைக்கு.
பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா வரும். நான் எப்போவுமே வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி செய்வேன். நான் கிரைண்டர்லாம் அரைக்க மாட்டேன். எனக்கு நல்லா தான் வரும். உளுந்து வந்து ஜாரில் போட்டு இதை வந்து நான் மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். வடைக்கு வந்து மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கு பாருங்கள், பஞ்சு மாதிரி. இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா தண்ணி ஆகிடும், அப்புறம் வடை போட முடியாது. தண்ணி நிறைய எண்ணெயும் நிறைய இழுக்கும். அதனால் இதை வந்து இப்போ நான் வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு சும்மா கொஞ்சம் அடித்து எடுத்துக்க போகிறேன். அதில் காற்றெல்லாம் வெளியே போகணும். அதனால் ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடைக்கு வந்து நம்ம எல்லா பொருளும் சேர்த்துடலாம். மாவு வந்து நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா இப்படி அடித்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த காற்றெல்லாம் இதில் இருக்கிறதெல்லாம் போயிட்டு மாவு நல்லா புசுன்னு வரும். மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக ஒரு பால். இது பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம போய் கையை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அதுக்கப்புறமா என்னென்ன சேர்க்கலாம் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம். ஓகே. வடைக்கு வந்து நான் வந்து வடையில் சேர்க்கறதுக்கு வந்து கருவேப்பிலை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் இது வந்து மிளகுத்தூள். நான் வந்து முழுசாக மிளகு சேர்ப்பேன். அது சேர்த்தேன்னா எடுத்து வச்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் பவுட்ராக சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் சீரகம், கூட வந்து உப்பு, பெருங்காயம் சேர்க்க போகிறேன். இப்போ அது அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்தேன். ஒன்று ஒன்றெல்லாம் அப்படியே இதில் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்துட்றேன். உப்பு வந்து டேஸ்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான். அது நல்லா கலந்துட்டு அப்படியே நம்ம வடை போட வேண்டியது தான். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இந்த சுட வச்சுருக்கேன் எண்ணெய், அது வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே கடாயில் ஊற்றிடணும். அந்த எண்ணெய் வந்து நல்லா சுட்டுச்சு. இப்போ வந்து நான் அதில் வந்து ஒரு கரண்டி சேர்த்துறேன். சேர்த்துட்டு பசைஞ்சிக்கலாம். இதை பார்த்து பசைங்க, சூடாக இருக்கும் எண்ணெய். ரொம்ப கொஞ்சம் ஆறட்டும். ஆறிடுச்சு. எனக்கு சீக்கிரம் ஆறிடும் இங்கே ஊட்டியில் இருக்கிறதுனால. நீங்கள் வந்து பார்த்து கை வைங்க, அப்புறம் கை சுட்டுற போகுது. அவ்வளோதான். மாவு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க. டே பந்து மாதிரி இருக்கடே, பால் பால் மாதிரி இருக்குல்ல டே. அவ்வளோதான். நம்ம வடை போட்டலாம். எடுத்து வடைக்கு வந்து நான் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டேன். வேணா வெங்காயம் சேர்த்தேன்னா தண்ணி விட்டுரும். மாவு வந்து கொஞ்சம் மீதியாகி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தண்ணி ரொம்ப தண்ணி ஆகிட்டே இருக்கும். அதனால் நான் வெங்காயம் எப்போவுமே போட மாட்டேன். அதனால் வெங்காயத்தை விட்டுட்டு மற்ற எல்லாமே ஐட்டம் சேர்த்துப்பேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு அப்படியே இதை வந்து பால் எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து அப்படியே பால் மாதிரி பண்ணி அப்படியே போட போகிறேன். இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். வடை போட்டாச்சு. அது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். வடை வந்து ஒரு பக்கம் வந்துடுச்சு, நம்ம திருப்பி விடலாம் இந்த பக்கத்துக்கு. பொறுமையாக செய்யுங்க. எண்ணெயில் செய்யும்போது நான் எப்போ பார்த்தாலும், நான் எப்போ சமைச்சாலும் ஏதாவது ஒரு காயம் வந்துடும். எனக்கு சூடு வச்சுப்பேன், இல்லை எண்ணெய் தெரிச்சிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சமைக்கும்போது. இது அப்படியே கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். சிம்மில் வச்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். பாயாசத்துக்கு வந்து நான் இப்போ வந்து பாத்திரம் வச்சுட்டேன். அதில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே ரோஸ்டடு வர்மிசெலி தான் நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இருந்தாலும் நான் ஒரு முறை கொஞ்சம் நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இது நம்ம ஆல்ரெடி ரோஸ்டட் தான் இது. அதனால் சும்மா ஒரே ஒரு கொஞ்சம் சூடு வந்தால் போதும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். வெந்த பிறகு நம்ம பால் போதுங்க, நிறைய இருக்கும். வெந்தால் நிறைய டபுள் ஆகிடும். இது
போதும். அப்புறம் முடிக்கிற வரல நம்ம தீக்கணுமேனு கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வேண்டாம், நெட்டுமா செய்யலாம். வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி சேர்த்து முதல்ல வேக வைக்க போகிறேன் சேமியாவை. ஏன்னா ஃபுல் பால் சேர்த்து இப்பயே வேக வச்சா கொஞ்சம் வேகாது, கொஞ்சம் லேட்டாகும் சேமியா வேகிறதுக்கு. அதனால் நான் இதை வந்து சுடு தண்ணி போட்டு முதல்ல சேமியா வேக வச்சிருவேன். வெந்த பிறகு என்ன பண்ணுவோம், எவ்வளோ வேணுமோ பால் இதில் சேர்த்து சர்க்கரை சேர்த்து அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் நெய்யில் வறுத்து போட்டு இறக்கிடுவாங்க. இது கொதிக்கட்டும், நல்லா சேமியா வேகட்டும். வடை பாருங்கள் நல்லா அப்படியே நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். வடையை பொறுமையாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், வடையும் ரெடி. பாயசம் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா போய் சாமி கும்பிட வேண்டியது தான். சேமியா வந்து வெந்துடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதில் பால் சேர்த்துடலாம். பால் வந்து நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். அது பால் இதில் சேர்த்துட்றேன். பால் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து மில்க் மைட் இருக்குது ஏற்கனவே, அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் மில்க் மைட் சேர்க்குறேன். மில்க் மைட் வந்து கட்டாயமாக சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை, இருந்தால் சேர்க்கலாம். இருக்கிறதுனால நான் சேர்க்குறேன், இல்லை பாலே போதும். மில்க் மைடில் வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி சுகர் இருக்கும். அதனால் மில்க் மைட் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து சுகர் சேர்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக சேருங்க, 2 ஸ்பூன். அப்புறம் இது கூட வந்து இப்போ நான் சுகரும் சேர்த்துட்றேன். சுகர் வந்து நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகரே சேர்த்துக்கோங்க. நான் மில்க் மைட் ஏற்கனவே போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். பார்த்துட்டு தேவைப்பட்டால் நான் அதுக்கப்புறமா சேர்த்துப்பேன். அவ்வளோதான், இப்போ பாயசம் ரெடி. இதில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பும் பாதாம் ஆல்மண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்த்துட்டா பாயசம் ரெடி. இது வந்து நான் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக இந்த தாளிப்பு கரண்டியில் வந்து கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துறேன். ஒரு ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன். ஏற்கனவே வந்து சேமியா வறுக்கிறதுக்கும் நெய் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், போதும். இருக்கிறதுலையே அட்ஜஸ்ட் பண்ணி வறுத்துக்கலாம், நிறைய வேண்டாம். அதனால் இப்போ வந்து இதில் வந்து இங்கே பாருங்கள், கட் பண்ணி ஏற்கனவே சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் வந்து கட் பண்ணியிருக்கேன், முந்திரி பருப்பு வந்து உடச்சிருக்கேன். இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஆகட்டும், கோல்டன் ப்ரௌன். 2 பீஸ் ஏலக்காய் சேர்க்குறேன் இதில். இதை வந்து இந்த கரண்டியை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்கள், இது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பாயசத்துலேயே சேர்த்துறேன். சேர்த்தாச்சு. பாயசம் வந்து ஒரே ஒரு கொதி வரணும். கொதி வந்துச்சுன்னா நம்ம வந்து நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு உங்களுக்கு பால் இன்னும் வேணும்னா நீங்கள் திக்காக பால் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மைட் வேணுமா மில்க் மைட் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நம்மளோட சாய்ஸ் தான். ஸ்வீட்டு எவ்வளோ வேணும், திக்னஸ் எவ்வளோ வேணுன்றதுலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வருது. வந்துச்சுன்னா நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி அமாவாசை சமையல் நம்ம வீட்டில் என்னென்னு பார்க்கலாம். சாதம், இது வந்து அவரைக்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வாழைக்காய் வறுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வடை, இதில் வந்து தயிர், இதில் வந்து பாயசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அமாவாசை சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம்.